நாளை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தோட மீட்டிங்கில் ரொம்ப முக்கியமான முடிவை விஜய் அவர்கள் எடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் நடந்த மீட்டிங் எல்லாமே வேறு. ஆனால் ஜூலை 4ஆம் தேதி நாளைக்கு நடக்க இருக்கும் மீட்டிங் தமிழக அரசியலில் விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடுவதற்கான ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறமா விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க. 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வதற்கான பிளான் இருக்காங்க. இது 3 சுற்றா நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் 100 இடம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஊரில் ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு 2 நாள் ஒரு நாள் ஒரு ஊரில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்த நாள் அடுத்த ஊருக்கு போயிடணும். ஒரே நாள் 2 ஊர், ஒரே நாள் 3 ஊர் அப்படிலாம் வேண்டாம். ஒரு நாள் போனால் அந்த ஊரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். மக்களாக இருக்கணும். மக்களுக்கான பிரச்சனையை அந்த ஊரில் பேசணும். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. 100 நாட்கள் 100 இடங்கள் அப்படிங்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது 3 கட்டமாக நடக்க போகிறது. ஸோ 234 தொகுதியும் கவர் பண்ணணும். அதனால் முதல் 100 நாட்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்புறமா இருக்க போகிறது. அடுத்த 100 நாட்கள், அடுத்த 64 நாட்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி இது 2 சுற்றா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா ஜூலை 4ஆம் தேதி எதுக்காக மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ மதுரையில் விஜய் அவர்கள் ஷூட்டிங்க்கு வரும்போது கொடைக்கானல் ஷூட்டிங் வரும்போது மதுரை ஏர்போர்ட்ல அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க. அந்த சமயத்தில் காவல் அதிகாரிகள் கிட்ட கடைசி 1 மணி நேரத்தில் அனுமதி கேட்டாங்க. திடீர்னு வரப்போறாங்க, அனுமதி கேட்டாங்க, பாதுகாப்பு கேட்டாங்க. ஸோ கடைசி 1 மணி நேரத்தில் காவல் அதிகாரிகளால் ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படி சொல்லி காவல் அதிகாரிகள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்தது. அப்போ தமிழக மாவட்ட நிர்வாகிகள் உடனடியாக அடுத்த 1 ஹவர்ல அவங்களால முடிஞ்ச காவல் அதிகாரிகளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் காவல் அதிகாரிகளோட சப்போர்ட்டோட அவங்களோட தொண்டர் படையை உருவாக்குனாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அதே ஒரு விஷயத்தை திரு விஜய் அவர்களும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தொண்டர் படைனா என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும்போது அந்த ஊரோட தொண்டர்கள், அந்த ஊரோட நிர்வாகிகள் தான் அந்த தலைவர் பார்த்துக்கணும். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் இப்போ தருமபுரி போகிறாங்கன்னா தருமபுரியில் இருக்க மாவட்ட நிர்வாகிகளும் அவங்களோட தொண்டர்களும் அதுக்கப்புறம் செயல் நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்கு ஒரு செயின் மாதிரி இருப்பாங்க. இந்த காவல் அதிகாரிகள் இப்படி கை கோட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி ஒரு பாதுகாப்பாளர்களாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மதுரையில் விஜய் அவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நிர்வாகிகளோட பவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ 234 தொகுதியிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் வராங்கன்னா விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ காவல் அதிகாரிகள் கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது ப்ராப்பரான பர்மிஷன் கேட்கும் நேரத்துக்கு கிடைக்காது. இதனால் தன்னோட தொண்டர்கள் படைகளோட இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான மீட்டிங் தான் 234 தொகுதி நிர்வாகிகளோட ஜூலை 4ஆம் தேதி பனையூரில் நடக்க போகிறது. அதை தொடர்ந்து உங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற பட்டியல் வேண்டும் அப்படி சொல்லி விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்களாம். அதனால் மக்கள் கிட்ட கேட்டு மக்களோட மக்களாக இருந்து என்னென்ன பிரச்சனைகள் நம்ம தொகுதியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி விஜய் கிட்ட சமர்ப்பிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அசம்பிளி மாதிரி தான் பனையூர் இல்லம் பனையூர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் திரு விஜய் அவர்களும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான விஷயம் தமிழகத்தில் நடக்க போகிறது. மேபி அதுக்கு முன்பே ஜூலை 4ஆம் தேதி, ஜூலை 6ஆம் தேதி ஒரு பயங்கரமான போராட்டத்தை சென்னையில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்காக. அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நாளை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தோட மீட்டிங்கில் ரொம்ப முக்கியமான முடிவை விஜய் அவர்கள் எடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் நடந்த மீட்டிங் எல்லாமே வேறு. ஆனால் ஜூலை 4ஆம் தேதி நாளைக்கு நடக்க இருக்கும் மீட்டிங் தமிழக அரசியலில் விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடுவதற்கான ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக வந்து ஈடுபட போகிறாங்க. 234 தொகுதியிலையும் வந்து பிரச்சாரம் வந்து செய்வதற்கான பிளானில் வந்து இருக்காங்க. இது 3 சுற்றா வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் 100 இடம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு 2 நாளில் வந்து கட்டு ஒரு நாள் ஒரு ஊரில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும், அடுத்த நாள் அடுத்த ஊருக்கு போயிடணும், ஒரே நாளில் 2 ஊர், ஒரே நாளில் 3 ஊர் அப்படிலாம் வேண்டாம். ஒரு நாள் போனால் அந்த ஊரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும், மக்களாக வந்து இருக்கணும், மக்களுக்கான பிரச்சனையை வந்து அந்த ஊரில் வந்து பேசணும். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. 100 நாட்கள் 100 இடங்கள் அப்படிங்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது 3 கட்டமாக நடக்க போகிறது. ஸோ 234 தொகுதியும் வந்து கவர் பண்ணணும். அதனால் வந்து முதல் 100 நாட்கள் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்புறமா இருக்க போகிறது. அடுத்த 100 நாட்கள், அடுத்த 64 நாட்கள் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து இது 2 சுற்றா வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா ஜூலை 4ஆம் தேதி எதுக்காக மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து மதுரையில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. ஸோ மதுரையில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஷூட்டிங்க்கு வந்து வரும்போது வந்து கொடைக்கானல் ஷூட்டிங் வரும்போது மதுரை ஏர்போர்ட்டில் வந்து அவர் ரோட் ஷோ வந்து நடத்தாங்க. அந்த சமயத்தில் வந்து காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து கடைசி 1 மணி நேரத்தில் அனுமதி வந்து கேட்டாங்க. திடீர்னு வந்து வரப்போறாங்க, அனுமதி வந்து கேட்டாங்க, பாதுகாப்பு வந்து கேட்டாங்க. ஸோ கடைசி 1 மணி நேரத்தில் காவல் அதிகாரிகளால் ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படி சொல்லி காவல் அதிகாரிகள் ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் வந்து நடந்தது. அப்போ தமிழக மாவட்ட நிர்வாகிகள் வந்து உடனடியாக அடுத்த 1 ஹவர்ல வந்து அவங்களால முடிஞ்ச காவல் அதிகாரிகளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் காவல் அதிகாரிகளோட சப்போர்ட்டோட வந்து அவங்களோட தொண்டர் படையை வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அதே ஒரு விஷயத்தை வந்து திரு விஜய் அவர்களும் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தொண்டர் படைனா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும்போது வந்து அந்த ஊரோட தொண்டர்கள், அந்த ஊரோட நிர்வாகிகள் தான் அந்த தலைவர் வந்து பார்த்துக்கணும். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து இப்போ வந்து தருமபுரி போகிறாங்கன்னா தருமபுரியில் இருக்க மாவட்ட நிர்வாகிகளும் அவங்களோட தொண்டர்களும் அதுக்கப்புறம் செயல் நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு செயின் மாதிரி வந்து இருப்பாங்க. இந்த காவல் அதிகாரிகள் இப்படி கை கோட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி ஒரு பாதுகாப்பாளர்களாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மதுரையில் வந்து விஜய் அவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து நிர்வாகிகளோட பவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப மாதம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து 234 தொகுதியிலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. 234 தொகுதியிலும் வந்து விஜய் அவர்கள் வராங்கன்னா விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து காவல் அதிகாரிகள் கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது ப்ராப்பரான பர்மிஷன் கேட்கும் நேரத்துக்கு வந்து கிடைக்காது. இதனால் வந்து தன்னோட தொண்டர்கள் படைகளோட வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான மீட்டிங் தான் வந்து 234 தொகுதி நிர்வாகிகளோட வந்து ஜூலை 4ஆம் தேதி பனையூரில் வந்து நடக்க போகிறது. அதை தொடர்ந்து வந்து உங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற பட்டியல் அது வேண்டும் அப்படி சொல்லி விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்களாம். அதனால் மக்கள் கிட்ட கேட்டு மக்களோட மக்களாக இருந்து என்னென்ன பிரச்சனைகள் நம்ம தொகுதியில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து ஜூலை 4ஆம் தேதி விஜய் கிட்ட வந்து சமர்ப்பிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு அசம்பிளி மாதிரி தான் வந்து பனையூர் ஆஃபீஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் திரு விஜய் அவர்களும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து தமிழகத்தில் நடக்க போகிறது. மேபி வந்து அதுக்கு முன்பே வந்து ஜூலை 4ஆம் தேதி ஜூலை 6ஆம் தேதி வந்து ஒரு பயங்கரமான போராட்டத்தை சென்னையில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்காக அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?